டூரிங் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பூபேஷ். ஒரு அக்மார்க் மதுரைக்காரர் தாங்க விஜயராஜ். அப்பாவோட ரைஸ் மில்லில் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தவர் கட் பண்ணால் சினிமா, அரசியல், பொது வாழ்க்கை இந்த மூணுலேயுமே தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி மக்களோட மனசில் இப்போ வரைக்கும் நீங்காமல் இருக்கிறவர் தான் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். பெரும்பாலும் இந்த சென்னைக்கு வெளியே இருக்கவங்க இவரை பெருசாக நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பில் இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா, அரசியல் இந்த ரெண்டும் தான். ஆனால் இதையும் தாண்டி பொது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இவர் அந்த எளிய மக்களோட ரொம்ப தொடர்பானார். இன்ஃபேக்ட் சரிக்கு சமமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் அப்பாவோட ரைஸ் மில்லில் வேலை பார்த்த டைம்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு தாங்க வராரு. ஒரு முறை அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு 2 பானையில் குடிநீர் வைக்கப்பட்டதாகவும், மேல் சாதியினருக்கு ஒரு பானை, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு பானை அப்படின்னு இருந்ததாகவும், இதை பார்த்ததுமே ரொம்ப கோபமாக ஒரு பானையை உடைச்சி குடிக்கிற தண்ணியில் என்னடா தாழ்த்தப்பட்டவன் வசந்த சாதி, தாகத்துக்கு தண்ணி எல்லாத்துக்குமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த பானையை வச்சவங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாராம். ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க, ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்காக சிந்திக்கணும், எப்படி எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கேப்டன் விஜயகாந்தை பார்த்து கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம். இவர் சினிமாவுக்கு வந்த காலத்தில் ரஜினி, கமல் 2 பேருமே பெரிய ஜாம்பவான். கருப்பு தோலோட உள்ளே வந்து தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை பிடிச்சாரு ரஜினி. இவரும் கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணார், ஒரு ஆங்க்ரி யங்மேன் அப்படிங்கிற வார்த்தையோட. இந்த ஆங்க்ரி யங்மேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம விஜயகாந்த் சாருக்கு ஆரம்பத்தில் நெகட்டிவ் கேரக்டர் தான் அதிகமாக கிடைச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இவர் ஹீரோ அப்படிங்கிற ட்ராக்கையே பிடிச்சார். இந்த பக்கம் ரஜினிகாந்த் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பாதையை பிடிச்சி அவருக்கான ட்ராக்கில் போயிட்டு இருந்தார். இந்த பக்கம் நம்ம கமல்ஹாசன் சார் வித்தியாசமான திரைக்கதை அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை பிடிச்சி அவருக்கான ட்ராக்கில் தனியாக போயிட்டு இருந்தார். இந்த ரெண்டுமே இல்லாமல் ஒன்று பண்ணாதான் நம்ம சர்வை பண்ண முடியும், நம்மளால் மக்கள் மனசில் நிற்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயகாந்த் ஆக்ஷன் அப்படிங்கிற ட்ராக்கை பிடிச்சாரு. நிறைய ஆக்ஷன் படமாக பண்ணிட்டு இருந்த இவர் எஸ்ஏசி சாரோட சேர்ந்து சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாருங்க. இதுதான் இவருக்கு ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. இன்றைக்கும் இந்த படத்துக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணார், சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செஞ்சுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவரோட கெரியரே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளில் இருந்தார். அப்போது திரும்பவும் எஸ்ஏசி சாரோடவே ஜாயின் பண்ணுறாரு. சாட்சி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு, திரும்பவும் ஒரு பிளாக் பஸ்டர். மறுபடியும் இவரோட வெற்றி பயணத்தை தொடர்ந்தார். தமிழ் சினிமாவில் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டு வெளியே வராங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்க டெக்னீஷியனுக்கு பெருசாக வரவேற்பெல்லாம் கிடைக்காதுங்க. ஆனால் இவர் அந்த ஒரு மித்தையும் உடைச்சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபவனன், அரவிந்த்ராஜ் இவர் 2 பேரும் சேர்ந்து ஊமை விழிகள் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே இருக்கும் அந்த படத்துக்கு. அந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட் ஆகுது. ஒரு பாத்தே ஒன்று ஓப்பன் ஆகுது. ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வெளியே வரவங்களும் ரொம்ப சூப்பரான படம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஓப்பன் ஆகுது. அடுத்து இதே டீம் தான் உழவர் மகன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ரேக்லா சீன் ஒன்று இருக்குது. அன்றைக்கி தேதிக்கு சென்னையில் ஒரு கேமரா கூட அவைலபிள் இல்லைங்க. எல்லா கேமராவும் இந்த ஒரு சீன் எடுக்க இந்த ஒரு பர்டிகுலர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் இருந்தது. அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த ஒரு சீன் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலும் அந்த சீன் புல்லரிக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான மேக்கிங்காக இருக்கும். நம்ம எம்ஜிஆர் இருக்கார் இல்லைங்களா, அவரை பார்த்து தான் நம்ம புரட்சி கலைஞரே சினிமாக்குள்ளே வந்தார். ஆனால் இந்த உழவர் மகன் படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆர் சாரே இந்த படம் நான் பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு தகவல் சொல்லி அனுப்புனதா ஒரு செய்தி இருக்குது. இவரோட சினிமா பயணத்தை பாராட்டி இந்தியன் கவர்மெண்ட் 2001 கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க. அடுத்து 2011 கௌரவ டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. அடுத்து இவரோட மறைவுக்கு பிறகு 2024 பத்மபூஷன் அவார்டும் கொடுத்தாங்க. அலெக்சாண்டர் அப்படிங்கிற படத்தில் கிட்டத்தட்ட 72 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணி கொடுத்தாருங்க. ரிலீஸ் டேட் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. இவர் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா இவர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டும் நான் ஸ்டாப்பாக 72 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவர் தனக்காக மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் சிரமப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க. எப்படி இவர் அதை ஷூட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஃபைட்டர்ஸோட ஃபைட் சீன் எல்லாமே ஷூட் பண்ணுவார். அப்போது ஃபுல் ஃபைட் மோடில் இருப்பாராம். கொஞ்ச நேரத்தில் ஃபைட்டர்ஸ் எல்லாமே டயர்ட் ஆனதுக்கப்புறம் இவர் பிரகாஷ் ராஜ் கூட சின்ன சின்ன சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருப்பாராம். இப்படியே கண்டினியூஸாக 72 ஹவர்ஸ் இவர் ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதனாலேயே இவரோட படங்களில் ஃபைட் சீனில் ஒரு லைவ்னஸ் இருக்குங்க. எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும் சரி டூப்பே போட மாட்டார். எனக்கு இருக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டண்ட்மேனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த சீனை நானே பண்ணிட்டு போயிடறேனே அப்படின்னு சொல்லி
எவ்வளவு ரிஸ்கான ஸ்டண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சீனை அவரே தான் பண்ணுவார். சேதுபதி ஐபிஎஸ் மூவியில் அந்த கிளாக்கை ஸ்டாப் பண்ணுற சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை உளவுத்துறை படத்தில் அந்த கடலில் ஒரு சீக்வன்ஸ் வரும், இது எல்லாமே எந்த ஒரு ஸ்டண்ட் மேனும் இல்லாமல் இவரே லைவாக ஆக்ட் பண்ணி கொடுத்த சீக்வன்ஸ் இது எல்லாமே. இதனாலேயே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அந்த படத்தில் பயங்கரமாக பேசப்பட்டது, பயங்கர ஃபேமஸாகவும் ஆனது. நம்ம இன்னைக்கு டாம் க்ரூஸ் ஹெலிகாப்டரில் லைவ் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே அவர் கருப்பு நிலாவோட கிளைமேக்ஸில் எப்போவோ பண்ணிட்டாரு. இவ்வளவு ஸ்டண்ட்டை ஓனாக பண்ணுறதுனாலே இவருக்கு அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருமா. அந்த மாதிரி நேரத்தில் அவர் பக்கத்தில் யாராலையும் போக முடியாதான், வழியில் ரொம்ப உயிர் போகுமா அவருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான் பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இப்போவுமே நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரைட் ஹேண்டை பெருசாலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாலாம் ரைட் ஹேண்டில் அவரால் பஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அவரோட ஃபேமஸ் பேக் கிக் இருக்குது இல்லையா, அதை ஒன்று போட்டு போயிட்டே இருப்பாராம். இவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே இவரோட படம் தெலுங்கில் ரொம்ப நல்லாவே போணுச்சு. அதனாலேயே தெலுங்குலேருந்து நிறைய ப்ரொடியூசர் இவரை ஹீரோவாக கூப்பிட்டாங்க. பட் எதையுமே இவர் எடுத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு படம் கூட வெளி மாநிலத்தில் அதர் லாங்குவேஜில் ஒரு படம் கூட பண்ணதில்லை. அதிகமாக கேமியோ பண்ண ஹீரோ கூட இவராக தாங்க கண்டிப்பாக இருப்பார். இன்றைக்கி மிகப்பெரிய ஹீரோவாக இருக்க விஜய், சூர்யா இவங்கெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஹிட்டுக்காக தவிச்சிட்டு இருந்தப்போ அவங்களோட படத்துக்கு இவர் கேமியோ பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு அப்கமிங் ஸ்டார் யாராக இருந்தாலும் அவங்க படத்துக்கு கேமியோ நடிக்கணும் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு தயக்கமும் சொல்லாமல் இமீடியட்டாக போய் நடித்து கொடுத்துட்டு வருவார். கிட்டத்தட்ட சொல்லணுன்னா கெரியரோட உச்சத்தில் இருக்கிறப்போ கூட இவர் கெஸ்ட் ரோல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். கமல் சார் நிறைய புது புது டெக்னாலஜியை நம்ம தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கேப்டன் எத்தனை டெக்னீஷியனை நம்ம தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? 40க்கும் மேலே டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது, நிறைய ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனை சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது, நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்க வடிவேல் சார்லேருந்து ஆர்கே செல்வமணி, மன்சூர் அலிகான் இவங்க எல்லாத்தையுமே சினிமாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம கேப்டன் சார் தான். இவரோட இன்னசென்ஸுக்கு தான் மக்கள் பல பேர் இவர் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இவரோட ப்ரொடக்ஷனில் மூவி இல்லை இவர் நடிக்கிற படத்தில் கமிட் ஆனாலே அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, டேரக்டருக்கு கிடைக்கிற அதே ரெஸ்பெக்ட் கடைசி டெக்னீஷியன் வரைக்கும் கிடைக்கும். டேரக்டருக்கு கொடுக்கப்படுற அதே சாப்பாடு கடைசி டெக்னீஷியன் வரைக்கும் கொடுக்கப்படும், கண்டிப்பாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் விஜயகாந்த் சாரோட ரூல்ஸாகவே இருக்கும். ஒரு முறை இவர் ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே என்டர் ஆனப்போ அந்த படத்தோட டேரக்டர் சாப்பிட்டு இருந்த எல்லாரையும் எந்திரிச்சு நிற்க வச்சுட்டாருங்க. இவர் வராரு, ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. உடனே அந்த டேரக்டரை கூப்பிட்டு தனியாக சத்தம் போட்டிருக்காரு. சாப்பாடை விடவா நான் முக்கியமான ஆள், எதுக்கு எனக்காக அவங்கள எந்திரிச்சு நிற்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த டேரக்டரை பிடிச்சி கத்தி விட்டுருக்காரு. எப்போவுமே ஒரு மனுஷனை சரிக்கு சமமாக மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் குறிப்பாக இருந்தாருங்க. தன்னையும் எப்பயுமே சாதாரண மனுஷங்களோடவே ஈடுபடுத்திகிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு ஷூட்டிங்கில் சின்ன சின்ன பிரேக் கிடைக்குது அப்படின்னா ஒரு டேரக்டரோடைய ஒரு டெக்னீஷியனோடைய போய் உக்காந்துருக்க மாட்டார். அங்கே இருக்க இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சும்மா சுற்றி உக்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கேம் விளாட்றது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. ஒரு மாநாட்டில் கேட்டிருப்பாரு, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டிங்களா அப்படின்னு. இப்படி பேசுகிற ஒரு தலைவரை காட்டுங்க பார்ப்போம். தமிழ் சினிமாவில் ஒரு சாபம் இருந்துச்சுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி உங்கள் 100வது படம் ஓடாது. ரஜினி, கமல், சத்யராஜ், கார்த்திக் இவங்க யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் கேப்டன் பிரபாகரன் படம் கேப்டனுக்கு 100வது படமாக ரிலீஸ் ஆகி ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்சதுங்க. இப்போ கூட சமீபத்தில் அந்த படம் ரீரிலீஸ் ஆகி பயங்கரமாக மக்களோட வரவேற்பை வாங்கினுச்சு. எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களோட வீடு வரைக்கும் நேரடியாக போன நடிகர், அரசியல்வாதி ரெண்டுமே விஜயகாந்த் தாங்க. இவருக்கு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. இவர் மக்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணுறதை பார்த்துட்டு ஐடி ரைடெல்லாம் கூட அவரோட வீட்டுக்கு போனாங்கங்க. அங்கே போய் பார்த்துட்டு எல்லாமே ப்ராப்பராக இருந்திருக்கு. அப்போ அந்த ஐடி ரைடர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, நாங்கள் இங்கே அடிக்கடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு நல்லது பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு ஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொன்னதாக தகவல் இருக்குது. அப்படி மக்களை நேசித்த, மக்களால் கொண்டாடப்பட்ட, மக்களால் வீட்டில் ஒருத்தராக பார்க்கப்பட்ட, மக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர் தாங்க நம்ம கேப்டன். நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்து அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை போக்குனது, இன்னும் அந்த சங்கத்துக்கு இவர் பண்ண தொண்டை பற்றி இப்போவும் கோலிவுட்டும் சரி கோடம்பாக்கமும் சரி பேசிகிட்டே தான் இருக்குது. இவர் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவாருன்னு முன்னாடியே தெரிஞ்சுதோ என்னவோ கங்கை அமரன் இவருக்காக இப்படி ஒரு பாட்டை எழுதியிருக்காருங்க.
இன்னொரு 500 வருஷம் கழிச்சு இந்த பாட்டை கேட்டால் கூட இப்படி ஒரு பாட்டை யாருக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு நம்ம டூரிங் டாக்கி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.